இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு 200 கிராம் அளவு இருக்கும். சேர்த்து இதை நம்ம நல்லா வந்து ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சுகரை இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு நம்ம தண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். எந்த கப்புக்கு சுகர் எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 2 கப் அளவு வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகரை அதை கூட வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா வந்து போண்டா சாஃப்டாக வரதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாதாரண சமையல் சோடா தான். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகர் பேஸ்ட் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். அதாவது சுகர் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அந்த தண்ணியில் சுகர் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்து டிசால்வ் ஆகி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி விஸ்கை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ சுகர் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரவை சேர்த்து செய்யும்போது நல்லா கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ரவை வந்து சேர்த்துக்கலாம். இங்கே தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 250 கிராம் அளவு மைதா வந்து எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு இருக்கும். சேர்த்து விஸ்க் வச்சு நம்ம நல்லா வந்துட்டு இந்த தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மைதா மாவு எந்த ஒரு கெட்டிகளுமே இல்லாமல் நல்லா வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ இந்த ஓரங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டு இதோட சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட மட்டும் தண்ணி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் அளவு, அதாவது 1 கப் அளவு நம்ம இட்லி மாவை வந்து ஆட் பண்ண போகிறோம். உப்பு சேர்க்காத நல்லா புளிச்ச மாவை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மாவு எப்பவும் போல் வந்து புளிச்சிருக்கணும். ஸோ நல்லா புளிச்ச மாவை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளை போண்டா வந்து நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இப்போ சேர்த்து நம்ம விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவுடைய பதத்தை பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும். இந்த பதம் வந்து ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டான அளவில் இருக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இதை ஓவர் நைட்டு நம்ம அப்படியே வந்து ஊற விட்டுற போகிறோம். அதாவது 8 மணி நேரம் இதை நல்லா வந்து ஊற விட்டுற போகிறோம். இப்போ 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வந்து நம்மளுக்கு மாவு வந்து புளிச்சு நல்லா வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே இது தெரியும். இது நல்லா வந்து புளிச்சிருச்சு. இப்போ இதை வந்து ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். போண்டா போடுறதுக்கு ஒரு தடவை முன்னால் மாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. போடும் போது மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பீஸை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாவை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வந்துட்டு ஹை ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா வந்து நம்மளுக்கு நல்லா பாருங்கள், நல்லா பால் மாதிரி நம்மளுக்கு நல்லா வந்துட்டு பெருசாக வந்துருக்கு. இதை நம்ம திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாகவே வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். நம்ம கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான டீ கடையில் கிடைக்கக்கூடிய ஸ்வீட் போண்டா எப்படி பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.